இன்சிடென்ட் நடந்திருக்கதா வந்து மீடியாவில் வந்து சொல்கிறாங்க. அது போக இவன் மேலே நிறைய கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கமிஷனர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து 2013 இவர் மேலே வந்து 20 கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கு. அது வந்து ஃபுல்லாகவே தெஃப்ட்டு, அந்த கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி கேஸ் தானே தவிர ரவுடிசமோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் கமிஷனர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம மீடியாவில் மென்ஷன் பண்ணது வந்து 2011. ஸோ இது வந்து அவர் சொன்னதை நீங்கள் ஃபேக்சுவலாக எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும். இந்த கேஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறமேல்ட்டு அந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட்டை வச்சு இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆப்வியஸாக இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமேல்ட்டு இந்த இதை வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி, பிஜேபி எல்லாருமே வந்து பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. ஏன் நம்ம பண்ணையூர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருல விஜய், அவர் கூட வந்து இஷ்யூ ஆக்குறாரு. எனக்கு அதை பற்றி பேசினாலே செம்ம காண்டாவது. நான் இந்த இதை விட அவரை பேச வேணான்னு இருக்கேன். நான் வந்து வேறு இதுக்கு போகிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது